श्रीशैलेशदयापात्रम् हे भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् मुनिम्। आचार्यं सेद उपकारमानवदे தோய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமே தேசாந்தரத்தில் இருக்க மனம் தான் பொருந்த மாட்டாதே இருத்தலினியதறியோ சுவாமி மணவாள மாமுனிகளின் வைபவ பிரக்கிரியையிலே அவர் சாதித்த உபதேச ரத்தின மாலையின் சாரார்த்தங்கள் என்ன பாசுரம் பாசுரமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 63ஆம் பாட்டின் கருத்து என்ன என்று பார்ப்பது இன்றைய விஷயம். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம். இந்த பாசுரம் கீழே மணவாள மாமுனிகளுடைய உபதேசத்தரமான சைலியை பார்த்து கொண்டு வந்தார். ஆழ்வார்களின் வைபவம் என்ன, அருளிச் செயல்களின் வைபவம் என்ன, அவர்கள் அவதரித்த திருநன்னாள்களின் வைபவங்கள் என்ன, அவர்கள் அவதரித்த திவ்ய கஷேத்திரங்களின் வைபவங்கள் என்ன, அந்த ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களின் வைபவம் என்ன, தனிப்பிரபந்தங்களாக உரையாசிரியர்களும் சாதித்து அந்த உரையாசிரியர்கள் என்னென்ன பாசுரங்களுக்கு எவ்வளவு உரைகள் சாதித்தார், ஈடின் மகத்துவம் என்ன, அதெல்லாத்துக்கும் சிரோபூஷணம் போல பிள்ளைலோகாச்சாரியரின் வைபவம் என்ன, அவர் சாதித்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே தலையானதாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வசனபூஷணமாகிற திவ்யசாஸ்திரத்தின் வைபவம் என்ன என்னெல்லாம் சுவாமி சாதித்து கொண்டு வந்தார். 60வது பாசுரம் தொடங்கி அந்த ஸ்ரீவசனபூஷணமாகிற திவ்யசாஸ்திரத்திலே தெரிவிக்கப்படக்கூடிய கருத்து என்ன, அதனுடைய சாரம் என்ன என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்து பாசுரம் மூலமாக தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பிரக்கிரியிலே இந்த பாட்டிலே தான் சாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கீழ் 3 பாட்டாலும் ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவத்தை அருளி செய்தார். இப்பாட்டில் அவன் பண்ணிய உபகாரத்தை அருளி செய்கிறார். 3 பாட்டு தன்குருவின் தாழ்நிகழ்ந்து தொடங்கி என்னென்ன விஷயங்களை தெரிவித்தார்னு பார்த்தா, அந்த ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவம், ஆச்சாரியனை பற்றி இருந்தால் கையிலங்கு நெல்லிக்கனி போல பரமபதம் உண்டு. ஆச்சாரியனை பற்றி இருந்து எம்பெருமான் ஆச்சாரியனை பற்றி இருந்து ஞான அனுஷ்டானங்கள் இல்லை, ஆச்சாரியனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்றி இருக்கிறவனுக்கு பரமபதம் நிச்சயம்னும், எம்பெருமானிடத்தே பக்தி விசேஷங்கள் இருந்து பிரீத்தி இருந்தும் ஆச்சாரியன் பக்கலிலே பிரதிபத்தி இல்லாத பட்சத்தில் அவனுக்கு பரமபதம் இல்லை என்னும் விஷயத்தை எல்லாம் கீழே 3 பாசுரத்தாலே சாதித்து கொண்டு வந்தார். அதால என்ன விஷயம் தெரிகிறதுன்னா, ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவம் தெரிகிறது. இந்த பாட்டில் என்ன தெரிவிக்கிறார், ஆச்சாரியனே உத்தாரகன் அப்படின்னு கீழே 3 பாட்டால தெரிவித்தாயிடுச்சு. இந்த பாட்டால் என்ன தெரிவிக்கிறார்னா, அவனுடைய ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை அருளி செய்கிறார்.
அவர் நமக்கு என்ன உபகாரம் செய்தார் அதை அருளி செய்கிறார். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது. ஞான பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்து போந்த அந்த ஆச்சாரியன் செய்த மகோபகாரமானது. அதாவது கீழ பாசுரங்கள்ல ஆச்சாரியன் என்ன செய்யறார் அப்படிங்கிறதெல்லாம் காட்டினார். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பிரவர்த்திக்கிறான். இங்க ஞான பிரதானாதி, அதாவது ஆதினா இன்னும் கூட என்ன செய்யறான், சதாச்சாரத்தை வர்த்திக்கிறான். கீழ பாசுரங்கள்ல இந்த ஆச்சாரியன் செய்யும் உமவை அப்படின்னு கீழே தெரிவித்தார் வியாக்கியானத்திலே. அதுல என்ன தெரிவிக்கிறார், ஆச்சாரியன் செய்வது என்ன, ஞானத்தை, சொரூப ஞானத்தை அவன் முதலிலே தெரிவிக்கிறான். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டது. இந்த ஆத்மா எம்பெருமான் ரட்சணத்துக்கு எம்பெருமான் கைபார்த்தே இருக்க வேண்டியது. இந்த ஆத்மாவானது அந்த எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக மட்டுமே தான் காரியத்தில் ஈடுபட வேண்டியது என்ன சேஷத்துவ பாரதந்திர ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறான். அதை கொடுக்கறதுனால என்ன ஆகுது, அந்த சதாச்சாரிய சம்பந்தத்தாலே சத் அனுஷ்டானம் இவனுக்கு பிறக்கிறது. அதனால்தான் ஞான பிரதானாதி அப்படின்னு தெரிவித்தார். ஞானப்பிரதன் மட்டும் இல்ல, சதாச்சாரத்தையும் தான் வர்த்திப்பிக்கிறான். ஞானத்துக்கு தகுந்த மாதிரி தெளிவுபடுந்துட்டு திருமந்திர ஞானம் பிறக்கிறது. இந்த பயத்துல சரணாகதி அனுஷ்டானம் பண்றான். உடனே பலனை கேட்டுறான், என்ன கைங்கரியம் பலன். அது மாதிரி இங்க ஆச்சாரியன் இடத்தை பிரார்த்தித்து ஆச்சாரியன் பக்கம் இருக்கும்போது அவன் சதாச்சாரத்தை வர்த்திப்பிக்கிறான். சதாச்சாரம்னது எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய, எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் செய்யக்கூடிய கைங்கரியம் என்னும் படம். ஞான பிரதானாதிகள் அப்படின்னு இதை செய்து தான் ரட்சிக்கிறான் இந்த சேத்தனனை. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தாம் மனசிலே விசதமாக பிரகாசிப்பித்தால், இப்போ இப்படி இந்த ஆச்சாரியன் செய்த உபகாரம் ஆனது அந்த சிஷ்யனுடைய மனசுல, சிஷ்யனுடைய ஹிருதயத்துல நன்னா தெரிய வந்துடுத்து. சிஷ்யனுடைய ஹிருதயத்துல ஐயோ என்ன உபகாரம் பண்ணியிருக்காருன்னு சிஷ்யனுடைய மனசுல தெரிய வந்துடுத்துனா, அந்த சிஷ்யனால அந்த ஆச்சாரியன் சன்னதியை விட்டு வேற தேசத்துல போய் இருக்க முடியுமா? இவ்வளவு உபகாரம் செய்த அந்த ஆச்சாரியன் திருவடிவாரத்தை விட்டு, அவனுக்கு கைங்கரியம் செய்வதை விட்டு வேற எங்காவது இருக்க முடியுமா? அவனுடைய கண் பார்வையிலேன்னும் இருக்க வேண்டும் என்று இவன் யோசிப்பான் அப்படின்னு தெரிவிக்க போறார் இந்த பாசுரத்தை. அததான் இப்படி ஆரம்பிக்கிறார், ஆச்சாரியன் செய்த உபகாரமானது. இப்ப இங்க இந்த உபகாரத்தை பத்தி பேசும்போது அது என்ன தெரிவிக்கிறார், உபகாரமானது. ஏன்னா இது இப்படி என்று சொல்லிட முடியாது. அந்த உபகாரம் வாசா மகோசரம், சொல்லாலே ஒரு சொல்ல கொண்டு அதை நாம் சுருக்கி விட முடியாது. வார்த்தையாலே சொல்ல ஒண்ணாததான வசதியானது. ஏன்னா இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யற உபகாரத்தாலே இந்த சிஷ்யனுக்கு பெறாப்பேரு அச்ச புனராவர்த்ததே என்று பரமபத பிராப்தி கிடைக்க போகுது, ஸ்வரூப பிராப்தி கிடைக்க போகுது. அப்படி இருக்கிறதுக்கு அதுக்கு சதிருஷமாக, அதுக்கு நிகராக, ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு நிகராக இந்த சிஷ்யனால பிரத்யுபகாரம் ஏதாவது செஞ்சிட முடியுமா? அதுக்கு சதிருஷமாக இவனால திருப்பி ஏதாவது பண்ணிட முடியுமான்னா நிச்சயமா முடியாது. இந்த ஆச்சாரியன் செய்ததுக்கு திருப்பி ஒரு காரியத்தை இந்த சிஷ்யனால பண்ண முடியாதுங்கிறதுனால, அந்த காரணத்தினாலே அதுக்கு நிகராக எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால, அந்த காரணத்தாலேயே அதை வேற ஒரு சப்தத்தை கொண்டு அழைக்கவே முடியாது என்று அது என்கிற சப்தம் அதுன்னு தான் சொல்லி ஆனாத. அதைதான் தெரிவிக்கிறார். ஞான பிரதானம் தொடங்கி மோக்ஷ லாப பர்யந்தம் நடத்தி போகும் உபகார பரம்பரைகள். ஸ்ரீவசன பூஷணத்துல இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தாலே கிடைக்கிற லாபத்தை, சிஷ்யனுக்கு கிடைக்கிற லாபத்தை பற்றி சாதிக்கிறார். இது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும், அனந்தரம் பலபரியந்தம் மாக்கும். அதாவது இந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே அவனுடைய ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறது முதல்ல ஒரு மொட்டு விட்டா மாதிரி விட்டு அப்புறம் அதுவே புஷ்பமாயி அது பல பரியந்தம் போய் சித்திக்கும் அப்படின்னு. அந்த பரியந்தம் இந்த ஆச்சாரியனுடைய காருண்யம், இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இவனுக்கு ஆக்கி கொடுக்கறது. அது இன்னும் அவர் செய்த மகோபகாரம்.
இது எப்படின்னா, ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயா, ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய், என்னை பெற்றார் தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேன. ஆழ்வார் பாசுரம் பாடுற, அத்தா நீ செய்தன எல்லா என்னை ஒரு மாதா பிதாக்கள் எப்படி வாத்சல்யத்தோடு ஒரு குழந்தைக்கு எல்லாம் செய்வாளோ, எனக்கு நீ என்னோ அது எல்லாம். அப்படிப்பட்ட நீ அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே, நீ எவ்வளவு எனக்காக உபகாரம் பண்ணிருக்க, அதை நான் எங்கேயாவது நீ நாளை சொல்லி தலை கட்ட முடியுமோ? என்னை தீமனம் கெடுத்தாய், மறிவு தொழும் மனமே தந்தாய். நீ எம்பெருமான பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னுடைய தீய மனம், எம்பெருமான பத்தி நினைக்காத மனம், எப்பப்பார் சம்சாரத்தை பத்தி சம்சாரத்தை உழந்து இருந்தன அந்த மாதிரி இருந்த நித்திய சம்சாரியாய் போன்ற என்னை என்னுடைய தீய மனத்தை கெடுத்தாய், மறிவித்தொழும் மனமே தந்தாய். உன்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் மறிவித்தொழும் மனமே தந்தாய். இப்படி மகோபகாரனாக நீ இருக்கேன்னு ஆழ்வார் எம்பெருமான பார்த்து தெரிவிக்கிறார். அதெல்லாம் யாரு பண்றா? இப்போ ஆசாரியன் என்னும் நமக்கு பண்ணி கொடுக்கிறான். அவன் செய்த உபகாரத்தை என்னும் நினைத்து கொண்டே என்னும் இருக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது அவனை விட்டு பிரிந்திருக்க முடியுமோ? அவன் இருக்கக்கூடிய தேசத்திலேயே அவன் சந்நிதியிலேயே இருக்க வேண்டும் என்னோ மனசு தோணும் என்று தெரிவிக்க போற. இதற்கு உதாரணம் காட்டுறார். லோகத்துல இருக்கிறதுவா கூட, லௌகீகத்துல இருக்கவா கூட ஒரு வசனம் சொல்லுவான். என்னன்னா, ஒரு ஆச்சாரியன் இருக்கான், அந்த ஆச்சாரியன் லோகத்துல இருக்கிற ஆச்சாரியன் ஏதோ ஒரு வித்தையை சொல்லி கொடுத்தான்னா கூட அவனிடத்தே என்னோ கிருத்தஜராக இருப்பார். ஆனா ஆரேனும் சிலர் இங்க அந்த ஆச்சாரியனுடைய உபகாரத்தை நினைப்பவர்கள் மிகவும் குறைந்தவர்களே. ஆரேனும் சிலரே என்னோ இருக்கிறார்கள். அதுல அப்படிப்பட்டவர் யாருன்னா புடலோகஞ்சியர் தெரிவிக்கிறார். இவர் ஒருவரிலே உள்ளது. ஏன்னா எந்த பிரபந்தம் சாதித்தாலும் சுவாமி மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி பிள்ளையினுடைய வைபவத்தை சொல்லாம, திருவாய்மொழி பிள்ளையினுடைய உபகாரத்தை ஸ்மரிக்காமல் பாடியதே கிடையாது. ஆர்த்தி பிரபந்தம் என்ன, இந்த பிரபந்தமான உபதேச ரத்தின மாலை என்ன, அதே எப்படி தொடங்குறார்? எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் என்ன தன் ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டிருப்பவர் ஒருவர் இருப்பார்னா அது சுவாமி மணவாள மாமுனிகளை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. புலலோகாச்சாரி எவ்வளவு பிரமாணங்களை தானே அடிக்கிறார். ஆர்த்தி பிரபந்தத்துல தேசந்திகளும் திருவாய்மொழி பிள்ளை மாசில் திருமலையாழ்வார் என்னை நேசத்தால் எப்படி என்னை நின்பால் சேர்த்தார் எதிராசா அப்படியே நீ செய்தருள். சுவாமி எம்பெருமானாரை பார்த்து பாடக்கூடிய பிரபந்தம் ஆர்த்தி பிரபந்தம். மண்ணுலகில் கால் பொருந்த ஆர்த்தியினால்னு இந்த தேசத்தை எம்பெருமானை அடைய வேண்டும் என்று பாசுரம், பரமபதத்தை அடைய வேண்டும் என்று ஆர்த்தியோடு பாடக்கூடிய பாசுரம் இது. அதுல அந்த பிரபந்தம் இது. அதுல சுவாமி தெரிவிக்கிறார், எப்படி திருவாய்மொழி பிள்ளை என்னை ஒரு வஸ்துவா ஆக்கி மாசில் திருமலையாழ்வார் என்னை நேசத்தால் எப்படி என்னை நின்பால் சேர்த்தார், எவ்வளவு காரண்யத்தோடு உம்மோடு எனக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார், அப்படி எதுவும் நீ செய்ய வேண்டும்னு சுவாமி எம்பெருமானாரை பார்த்து கேட்கிறார். இதே மாதிரி ஒரு பாசுரமானா, இவர்கள் போத்தும் திருவாய்மொழி பிள்ளை வாசமலத்தாடைந்து வர்த்தவென்னும். அந்த மாதிரி 4-5 இடங்கள்ல திருவாய்மொழி பிள்ளையோட வைபவத்தை மட்டுமே தான் பாடி, திருவாய்மொழி பிள்ளையோட அருட்நகத்தாலே நான் வஸ்துவானேன், திருவாய்மொழி பிள்ளை தான் என்னை ஒரு வஸ்துவாக ஆக்கினார் என்னெல்லாம் தான் பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார் யாருன்னா சுவாமி மணவாள மாமுனிகள் ஒருவரே. இப்படி தன் ஆச்சாரியன் தனக்கு இப்படி செய்த உபகாரத்தை நினைத்து பார்த்தால் அவனை விட்டு எப்படி தேசாந்தரத்தை இருக்க முடியும்? தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. எப்படி ஒரு மனசானது எல்லா காலத்திலையும் யாராவது ஒரு உபகாரத்தை செய்தால் அவனுக்கு பிரத்யுபகாரம் செய்ய வேண்டும் அவன் என்னை நினைத்து கொண்டிருக்கும். ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரமே செய்ய முடியாததாலே ஆச்சாரியனை தவிர்த்து வேறு எங்காவது இருப்பதற்கு மனம் எப்படி பொருந்தும்? ராமானுஜாதியில பாசுரம் பாடுறார், போந்ததன் நெஞ்சென்னும் பொன்மண்டு. ராமானுஜா, என்னுடைய ஹிருதயம், என்னுடைய மனசானது, என்னுடைய புத்தியானது உன்னுடைய திருவடியிலே என்னோ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. உன் திருவடி பாரத்திலே தான் எப்பயும் நினைத்து கொண்டிருக்கு. ஏன்னா சுவாமி எம்பெருமானார் செய்த உபகாரம் அப்படி. அதனால எப்போதும் அவன் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது.
வேற இடத்துல இருக்க மனசு பொருந்தி இருக்குமா? ஒரு காலத்தை இவரே சாதிக்கிறார். ஒரு காலத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற இடத்துல போகணும்னு நினைச்சாலும் அவருடைய மனசுதான் வேற இடத்துல நிச்சயம் இருக்காது. எப்பவும் ஆச்சாரியன் சன்னதியிலேயே இருக்க வேண்டும், ஆச்சாரியன் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்னும் மனசு சொல்ல வேண்டும். உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும். உபகாரத்தை ஸ்மரித்து கொண்டே இருப்பதாலே சகவாசம், ஆச்சாரியனுக்கு பக்கத்திலிருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும்னு சித்தித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் ஆச்சாரியனோடு இருக்க வேண்டும் என்று. இதற்கு நம் ஆச்சாரியர்கள் வாழ்விருந்து திருஷ்டாந்தங்களை காட்டுறார். நஞ்சியர் என்ன, தெய்வவாரி ஆண்டான் என்ன மகனியர்கள் யாரெல்லாம் இந்த நிஷ்டையில இருந்தார்கள் என்று காட்டுகிறார். இந்த தெய்வவாரி ஆண்டானுடைய சரித்திரம் அற்புதமானது. என்னன்னா, ஆழவந்தாரை விட்டு தான் ஒரு க்ஷணகாலமும் பிரிந்திருக்க முடியாமல், ஆழவந்தார் யாத்திரைக்கு போக தானும் கிளம்பி ஆழவந்தாரை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் திருவனந்தபுரம் வாசலிலேயே, திருவனந்தபுரத்துல இவர் பெருமாள் சேதிக்கு ஆழவந்தார் போக அவரை சேவிக்க இவர் போயிருக்கார். அந்த ஆச்சாரியனை பார்த்தார். திருவனந்தபுரத்துல எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே பார்த்தார். பார்த்தோன்னு அதி சந்தோஷம். இவ்வளவு நாளும் ஆழவந்தார பிரிந்திருந்த சோகம் போக இப்படி பிரிந்திருந்தோன்னு பரம சந்தோஷம் அடைந்து ஆச்சாரியனுடைய திரும்பி கிளம்பிட்டார். ஆழவந்தார் தான் தெரிவிக்கிறார், போய் எம்பெருமான சேவிக்க வேண்டாமோ, திருவனந்தபுரத்து எம்பெருமான அனந்தசேன எம்பெருமான சேவிக்க வேண்டாமோன்னா, தேவரீரை சேவிச்சாச்சு, தேவரீர் தான் எனக்கு பரம பிரயோஜனம், தேவரீரை சேவித்துட்டேன்னு ஆழவந்தாருடைய திரும்பிட்டார்னு சரித்திரம். அந்த அளவுக்கு ஆச்சாரியன் சந்நிதியிலேயே இருக்க வேண்டும், ஆச்சாரியனை விட்டு ஒரு க்ஷணகாலமும் பிரியக்கூடாது என்று இருந்த மானியர்கள். தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது என்று தெரிவித்தார். அப்போ ஒரு கேள்வி பிறகுறது, அப்படி என்ன இல்லவே இல்லையான்னு. அதுதான் எந்த மனசாலையும் இப்படி பொறுக்காது, தனியா இருக்கவே தாங்காதுன்னு சொல்றாள, அந்த மாதிரியும் உண்டா? லோகத்துலதான் எல்லாரும் பிரிந்திருக்காளே, நான் இருத்தலினி ஏதரியோம் யாம், எனக்கு தெரியாது எப்படி இருக்கான்னு, அந்த அவர்களால எப்படி இருக்க முடியும் என்ன எனக்கு தெரியாது. உடலோகஞ்சியர் தெரிவிக்கிறார், சர்வஜரான மணவாள மாமுனிகளும் அறியாத விஷயம் போலே எல்லாம் தெரிஞ்சவர் மணவாள மாமுனிகள், விஷதவாக் சிகாமணிகள். மணவாள மாமுனிகள் தெரியாதுன்னு ஏதாவது ஒரு காரியம் சொல்ல முடியுமான்னா ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இப்படியும் எப்படி லோகத்தில் உள்ளவர்கள் இருக்கார்கள், அவ மனது என்ன தான் சொல்ல முடியாமல், ஏன்னா பிறர் தோஷத்தை தான் சொல்பவர்களே கிடையாது மணவாள மாமுனிகள். எப்பவுமே மற்றவாளுடைய குணத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பவர்கள். அவர் எங்கேயாவது தோஷத்தை சொல்லுவாரான்னு, அவன் செய்த பாப்பம், அந்த பாப்பத்தால ஆச்சாரியன் விட்டு பிரிந்து இருக்கவும் அவனுக்கு மனசு துணியறது, அவருடைய உபகாரத்தை நினைக்காமல் இருக்கான்னு சொல்வாரான்னா வாய் கூசி அதை எப்படி சொல்றது? இருத்தலினி ஏதரியோம் யாம் என்று தெரிவிக்கிறார். நித்தியம் குரு உபாசித என்று சாஸ்திர வசனம் இருக்கே, எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஆச்சாரியனை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும், நித்தியம் குரு உபாசித என்று சொல்லியிருக்கு. இங்கதான் ஒரு பெரியதான நம் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியை காட்டுறார். ஆச்சாரியன் பண்ணிய உபகாரத்தை அனுசந்தித்திலேனாகில் ஞானம் நாசம் அடைய மறைந்து அஜ்ஞானம் சமே மேலிடும். ஆச்சாரியனுடைய உபகாரத்தை நினைக்கலன்னா ஞானம் நன்னா எவ்வளவு தூரம் கிரகித்த கல்வி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மறைந்து அஜ்ஞானமே மேல வரும், அஜ்ஞானம் அந்தகாரமே மேலிடப்படும். இவரே பின்னாடி இன்னொரு இடத்துல தெரிவிக்கிறார், சதாச்சாரியன் கண் வட்டம் விட்டால் நித்திய சம்சாரியாயிரே போமித்தனை. சதாச்சாரியனுடைய கண்வட்டத்துல விட்டுட்டு ஆச்சாரியன் கண்வட்டத்திலே இருந்தாதான் இவனை சம்சாரம் இழுக்காம இருக்கும். அப்படி இல்லாமல் சதாச்சாரியனுடைய கண்வட்டத்தை கண்வட்டம் விட்டான்னா அவன் சன்னதியில இல்லாமல் போயிட்டான்னா நித்திய சம்சாரியாவே போகும், இத்தனை நித்திய சம்சாரியா போயிடுவான். அதனால சதா சர்வ காலமும் ஆச்சாரிய கைங்கரியத்தை செய்து கொண்டு ஆச்சாரியன் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்தோடைய தாத்பரியாம்சம். ஆச்சாரியனுடைய உபகாரம் மகோபகாரம். அதை நினைத்தால் அவனுக்கு என் செய்வேன் என்ன அவன் சந்நிதி வாரத்தை இருந்து கைங்கரியம் மட்டுமே செய்து கொண்டிருக்க போகிறான். அப்படி அவனுடைய உபகாரத்தை நினைக்கும் போது அவன் சன்னதியை விட்டு
வேற ஏதாவது ஒரு இடத்திலே இருக்க முடியுமோ என்று ஆச்சாரியன் சந்நிதி வாரத்தே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது. ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம். சுவாமி மணவாள மாமனிகள் திருப்படிகளே சரணம்.